இன்னைக்கு மார்கழி 7, 7வது பாசனம். கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அருமையான பாசனம், அதை பார்க்க போறோம் இன்னைக்கு. அது வந்து தைரவம் கேட்டிலையோ அப்படின்றதுனால நான் வந்து வெண்பொங்கலும் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த தயிரில் வந்து தத்தியோடணும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணலாம். நான் வந்து அவல் எடுத்துட்டு இருக்கேன். சில பேர் வந்து அவல் எடுக்கிறது கூட யோசிக்கிறேன். அவல் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் சாதம் வடிச்சிட்டு அதுலேயும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ அவல் எடுத்துட்டா அது அப்படியே எடுத்து பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிள் இது. இப்போ அந்த அவல் என்ன அலம்பிட்டு அப்படியே வச்சிருக்கேன். கெட்டியவல் லேசாவலும் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெண்ணெய் வச்சிருக்கேன். அப்புறம் இது பால், இது தயிர், கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ தாளிச்சு கொட்டணும், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பாதாம், திராட்சை பழம், இதை மட்டும் நெய்யில் வதக்கிட்டு போடுவேன். அவ்வளோதான், போட்டுட்டு அது அம்சம் பண்ணுறேன். இது தாளிக்கிறது மட்டும் நெய்யில் தாளிச்சா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வந்து பால். அடுப்பே தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு வேணும் அடுப்பு. தயிர் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதை தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் இது தாளிச்சு கொத்தமல்லி அப்படியே போட்டுடலாம். கடுகு தாளிச்சுட்டு அதில் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரி, பாதாம், திராட்சை இது பண்ணிக்கலாம். இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்துறாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு. ஆமாம், அவல் தத்தியானம். ஓகே, தேங்க்ஸ் சசி. திருப்பாவை பாசுரம் 7. கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணை காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கிசு கிசுகின்ற மாதிரி இந்த பறவைலாம் கத்துறது பாருங்க. இங்கேயும் பறவை சத்தம் கேட்குது. இந்த பாட்டில் வந்து பேச்சரவம், தயிரரவம், அரவம் அப்படின்னா இங்க வந்து சப்தம்னு அர்த்தம். பேய் பெண்ணே, நம்ம என்ன நினைச்சுப்போம், யாரையோ திட்டுறா அப்படின்னு நினைச்சுப்போம். யாரு சொல்றா? ஆண்டாள் வந்து நம்மள தான் சொல்றா. சப்தம் கேட்கலையா, இன்னும் தூங்குறியே, இந்த சப்தத்தெல்லாம் கேட்டே கிடத்தியோ, முழிச்சுக்கோ அப்படிங்கிறா. திரவேலோர் எம்பாவாய். இது வந்து நம்மளை சொல்றது எப்படின்னா, விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறா. ஒரு விஷயத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்டா அது வரும். தூங்குறவாளை எழுப்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அறிவு கண்ணை திறக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஆசை. தூங்குறவாளை எழுப்புறான். யார் தூங்கின்னு இருக்கா? நம்ம தான் தூங்கின்னு இருக்கோம். அதாவது முழிச்சுட்டே தூங்குறவா, வந்து படுத்துன்னு தூங்குறா, நைட்டு தூங்குறது இல்லை, முழிச்சுட்டே தூங்குறவா. கண்ணை திறக்கிறது அறிவு கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் பேச்சரவம், தயிரரவம். வெளியே சப்தம் கேட்கறது, வெளியே அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிறது. இது வந்து ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவருக்கு வந்து நிறைய சீடர்கள். முனிவர் தினம் காத்தால இருந்து அவளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நதிக்கரை ஓரமா ஒரு மரத்து நிழல்ல தியானம் பண்ண உட்காந்துருவார். சீடர்கள்லாம் குருவுக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அவளும் தியானம் பண்ணுவான். தியானம் பண்ண வேண்டியது ஒரு ஏதாவது காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியது. இதான் வேலை. குருவுக்கு பணிவிடைகள் செய்யறது, சுத்தம் பண்றது, தியானம் பண்றது, இதுதான் சீடர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு சீடனுக்கு வந்து ஒரு கேள்விலாம் வருது, சில கேள்விகள்லாம் வரும். இந்த குரு வந்து அவர் பாட்டு எந்திருக்கிறார், தியானம் பண்றார், நம்மளும் பணிவிடைகள்லாம் பண்றோம், நம்மளும் அவர் கூட சேர்ந்து தியானம் பண்றோம். இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு அவனுக்கு எங்கதான் போயின்னு இருக்கோம் நம்ம அப்படின்னு குருவை பார்த்து ஒரு தடவை கேட்டுடணும், ஓப்பனா பேசிடணும், மனசுல இருக்கிறத பேசிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் குரு வந்து தனியா இருக்கும்போது இன்னைக்கு வந்து கேட்டுறணும் விட்டேன் அப்படின்னு குருக்கிட்ட போய் நிற்கிறான். எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும். சரி உட்கார் அப்படிங்கிறார். உட்காரும்போது சொல்லு, என்ன 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 சந்தேகம் அப்படிங்கும்போது
நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் தான் என்ன? நம்ம பண்ணிட்டு இருக்கோமே ஆன்மீகம், தெய்வ சிந்தனை, தியானம், இதுதான் நம்ம லட்சியம். இதுக்கு மேல வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு குரு சொல்றாரு. சொல்றான், ஆன்மீகத்தோட நோக்கம் தான் என்ன? ஏதாவது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா? அது பண்றோம் அப்படின்னா அது ஒரு ரிசல்ட். அது கேட்கறான், இந்த ஆன்மீகத்தோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்கறான். இறைவனை அடையிறது தான், அதான் நம்மளுடைய நோக்கம். ஏன் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறார் திருப்பி அவனை. எனக்கு இறைவனை அடையறதுக்கு இதுதான் வழியான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வழி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இறைவனை பார்க்கணும், இறைவனை அடையணும் அப்படின்னா இப்ப நீ எடுத்துக்கிற பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை அப்படிங்கிறார். நான் ஒரு மாற்று வழி சொல்றேன். சொல்லுங்களேன் அப்படின்னா நான் வந்து அதே பண்றேன். குரு சொல்றாரு. ஆனா அதுல வந்து நீ இறைவனை அடையிறியோ இல்லையோ, இறைவன் வந்து உன்னை வந்து பார்க்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு குழப்பம் ஆயிடுது. இவனுக்கு இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறான் அவன். குரு நம்ம கிட்ட ஏதாவது போட்டு பார்க்கறாரா, ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னு தெரியல அவனுக்கு. நம்மளாலேயே பார்க்க முடியலையா, அவர் வந்து பார்க்கறாராம். யாரு? பெருமாள் வந்து நம்மளை பார்க்கறாங்க. இந்த பாதையே கடினமான பாதைங்கிறார். இதை விட எளிமையான பாதையில பெருமாள் வந்து நம்மளை பார்க்கறாராம். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது பேசாம நம்ம மற்ற மாதிரி பேசாம இருந்திருக்கலாம், ஏதோ பணிவிடைகள் செஞ்சு தியானம் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவர்கிட்ட சும்மா வாயை கொடுத்து மாட்டின்ட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ குரு சொல்றாரு, நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் உனக்கு, அது மூலமா நீ தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க அப்படிங்கிறான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான சிப்பந்திகள், அரண்மனை தொழிலாளிகள், பொதுஜன மக்கள், ஆயிரக்கணக்கு, பல்லாயிரக்கணக்கு. அந்த ராஜாவை பொதுமக்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமயம் தான் பார்க்க முடியும். வரிசையா நின்று பார்க்கணும். அவர் வந்து மேல நிற்பார், அப்படி பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில யாராவது போகணும் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கணும். அங்க இருக்கிற சிப்பந்திகள்கிட்ட அனுமதி வாங்கணும், அமைச்சர்கள்ட்ட அனுமதி வாங்கணும். அதுக்கப்புறமா போய் மன்னனை போய் பார்த்து பேசலாம், ஏதாவது ஒரு காரணத்தோட. இல்லைன்னா பொதுவான ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். இது அந்த ஊர்ல ஒரு இளைஞன். அதுக்கு ராஜா வந்து நல்லா கம்பீரமா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை போய் பக்கத்துல போய் பார்க்க முடியலையே. இவனுக்கு காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பார்க்கணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, கிரீடம்லாம் வச்சுருக்காரு. இவரை போய் பார்க்கணும் பக்கத்துல, இவனுக்கு வேற காரணம்லாம் கிடையாது. இது யோசிக்கிறான், என்ன பண்றது, இவரை பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது, சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் தன்னால் ஆன உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாளும் ஒருத்தர் மூலமா ராஜாக்கு அந்த பையனை பத்தி தகவல் போறது. இப்படி ஒரு பையன் இருக்கான், இப்படி எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போறோம். ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்றான், அங்க இருக்கிற அந்த அவ இருக்கிற அந்த குடியில வந்து தண்ணி கஷ்டமா இருக்கு. அப்போ அவனே ஒரு குளம் வெட்டுறான். ஒரு சின்னதா ஒரு குளம் வெட்டி மழை வரும்போது அதை சேகரிச்சு அவ அதை யூஸ் பண்றான். இந்த விஷயம் ராஜா காது கேட்டுறது. இந்த பையன் வந்து சொல்ற, அமைச்சரை கூப்பிடுறான் ராஜா. இந்த பையனை பத்தி அடிக்கடி நான் கேள்விப்படுறேன், இன்னைக்கு குளம் வெட்டியிருக்கான், அவனை ஒரு முயற்சியில இந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கான், நம்ம போய் பார்க்கணும் அவனை அப்படின்னு சொல்லி வண்டி ரெடி பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு பரிசு பொருட்கள் வாங்கிட்டு, அவனுக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸு, பரிசு பொருள் அப்படிலாம் எடுத்துட்டு நேர தேர் வந்து அவனுடைய குடிசைக்கு போயிடுது. அவனை போய் பார்த்து அம்மா அப்பாவுக்கு மரியாதை பண்ணி இவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பரிசுலாம் கொடுத்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு வர்றார். குரு சொல்றார் அந்த சிஷ்யன்ட்ட, நீ இறைவனை பார்க்கணும், இறைவனை அடையணும் அப்படின்னா நீ இப்ப எடுத்திருக்கிற ரூட் வந்து கொஞ்சம் கடினமான ரூட். இந்த இளைஞன் பண்ணானே அந்த வழியில போனா நீ இறைவனை போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் உன்னை தேடி வந்துருவார்
அந்த சீடனுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். உன்னுடைய அறிவு கண்ணை பார். ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் பார்க்கும்போது இந்த பக்தி அப்படிங்கிறது வெறும் பொது நலம் அப்படிங்கிறது தெரியும். பொது நல சிந்தனை. பாவை நோம்புக்கு 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எழுப்பி குடிம்பவா. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு இதுல ஒரு இன்பம் கிடைச்சது, இந்த இன்பம் உங்களுக்கும் கிடைக்கணும். 5 லட்சம் பேரை கூட்டின்னு போய் நீராட வைப்பா. நீராட வைக்கிறன்னா ஆத்துல இறங்கி குளிக்கிறது கிடையாது, பகவானோட சிந்தனையில இருக்கிறது. அப்படி பண்ணா ரங்கமன்னார் பார்த்து தூக்கி போயிட்டார். அவ இன்னும் இருந்தான்னா இன்னும் நம்மளும் ஆண்டாளோட இன்னும் நம்மளும் பயணிச்சிருக்கலாம். ஆண்டாள் நம்ம பக்கத்துல இல்லைங்கனால நம்ம இதை விட்டுறக்கூடாது. ஆண்டாளுடைய நோக்கம் இது. ஆண்டாள் நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்தியோட வழி பொதுநல சிந்தனை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அறிவுக்கண்ணை திறந்து பக்தியை வேற ஒரு கோணத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஆசை. சூப்பர். தேங்க்யூ.